நீங்க நிறைய பேர் வந்து பேன் இண்டியா மூவின்னு சொல்லிட்டு இந்த கேக்ல மேல செடி வைக்கிற மாதிரி அங்கிருந்து ஒரு நடிகர் இங்க இருந்து ஒரு நடிகரை கூட்டு வந்து வச்சு இது பேன் இண்டியா படம்ன்றாங்க. உண்மையிலேயே பேன் இண்டியா ஸ்டார் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ வந்து படம் பண்ணார், பாகுபலி மாதிரி பண்றோம்னு சொல்லி பாகுபலியே பண்ணி பயங்கரமான சுட்டு விட்டு அந்த ப்ரொடியூசரையும் காலி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஈரானி மூவி பாக்குறான், அவன் நடந்து போய்கிட்டே இருக்கிறான், போய் அங்க விழுந்தா இந்த இதுதான் போறான், ஓகே இந்த மாதிரி ஒரு படம் நம்ம தமிழ்ல வராதான்னு பாக்குறான். இங்க திருப்பி அரைச்சமாவே அதை போய் அரைச்சிங்கன்னா அவர் அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள பண்ணிருக்காரு. யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்ட். நான் வந்து எனக்கு டூயட் வைங்க. வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்ம கூட ஜெர்னலிஸ்ட் சுபீர் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கேன் சார். தனுஷ் அண்ட் சூர்யா இவங்களுக்கு தான் அடுத்தடுத்த அப்கமிங் மூவிஸோடைய நம்ம என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னு ரொம்ப ஆர்வம் பார்க்க. அதுக்கான காரணம்னா அவங்களோட ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஜான்ராவா ஒரு டிரான்ஸ்லேஷனோட அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தனுஷ் வந்து ஒரு படத்துக்குமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆக்டரா மாறிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியிலே எழும்புது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, உண்மையிலே தனுஷோடைய அந்த ஸ்டோரி செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப மெனக்கட்டுறாரு. அதே மாதிரி புதுசாக ஒரு யங் டேலண்ட் வந்தாருன்னா டப்புன்னு தன் பக்கம் கேட்ச் பண்ணிக்கிறார். அவர் வெற்றி கொடுத்தாருன்னா அப்படி உடனே இம்மிடியட்டா அவர் அடுத்த படத்துக்கு நம்ம லப்பர் பந்து டைரக்டரா இருக்கட்டும், ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ அவர் வந்து அட்வான்ஸ் கொடுத்து அவங்களோட கனெக்ஷன்ல இருக்கிறாரு. அந்த மாதிரி அவங்க புதுசா வர ஆட்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதுனால அவர் பண்றாரு. ஸ்டோரி செலெக்ஷன் ஒரே பேட்டர்னா இல்லாம பண்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் படம் பண்றாரு மாரி செல்வராஜோட. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லப்பர் பந்து டைரக்டரோட மதுரை பேக்ட்ராப்ல ஒரு படம் பண்றாரு. இப்ப 30ஆம் தேதி கரை படம் ரிலீஸ் ஆகுது. இப்படின்னு வெரைட்டியா வச்சிருக்காரு. அதாவது தன்னை என்கேஜாவே வச்சிருக்காரு. நம்ம தமிழ்ல பாத்துட்டு இருக்கோம், தெலுங்குல பண்றாரு, மலையாளத்துல பண்றாரு, ஹாலிவுட் படம் பண்ணிட்டு இருக்காரு, ஹிந்தி படம் பண்றாரு. ஹிந்தி படம் பண்ணாலும் அதுக்கும் அவரோட அடாப்ட் ஆகிக்கிறாரு. அப்படியும் அதெல்லாம் அந்த படம் லாஸ்டா வந்த படத்துல அவரே டப்பிங் பேசிருக்காரு. ஹிந்திலாம் கத்துக்கிட்டு டப்பிங் பேசிருக்காரு. உண்மையிலேயே ஒரு அந்த ஆக்சிடென்டலா அவங்க அப்பா சினிமாவில இருந்தாரு அப்படின்னு உள்ள வந்தாலும் அதுக்கு பிறகு தக்க வச்சுக்கிறது இருக்குல்ல. எத்தனையோ வாரிசு நடிகர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, பாக்குறோம். அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து வர்றாங்க ஒரு காலகட்டத்தில் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கும் வந்து தனுஷினுடைய உழைப்புங்கிறது வந்து கடுமையான உழைப்பு. நீங்க 1000 விமர்சனங்கள் பர்சனலா தனுஷ் மேல வச்சாலும் கூட அந்த உழைப்பு, அந்த டெடிகேஷன், ஸ்டோரி செலெக்ஷனு அப்படிங்கிறதுலாம் உண்மையிலேயே பிரம்மாண்டமா இருக்கு. இன்னைக்கு பல நடிகர்கள் வந்து சீரியல் நடிகராக இருக்காங்க, படங்கள் நடிக்கிறாங்க. அவங்க கிட்ட லக்கும்பாங்க. அவங்க என்ன பண்ணா லக்கு, அவருக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்னு நினைச்சா கூட முதல் படத்துல ஒரு லக்கு இல்லையே. புரியுது. துல்லோத இல்லைன்னு ஒரு படம் பண்றாரு. அதுல வராது கிரிட்டிசம் மட்டும் கிடையாதுங்க. அந்த படமே எனக்கு தெரியும். அந்த படம் எப்படி ஆரம்பிச்சாங்க, படம் ரிலீஸ் ஆகிற முதல் நாள் நைட்டு வரைக்கும் பிரச்சனை. ஒரு 25,000 ரூபாய் ஒரு சிஜி ஒர்க் பண்ணவங்கள்ட்ட பெண்டிங். அவரு என்ஓசி கொடுக்க மாட்டேங்கிறாரு. செல்வராகவனும் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் பைக்ல போனாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஒன் பை ஒன்னா பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அவங்க அப்பாவுக்கு தான் போய் பாராட்ட சொல்லணும். அதாவது ஒரு பையன் டைரக்டரு, ஒரு பையன் ஹீரோ, தன்னுடைய வாழ்க்கையில மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. அப்படிங்கும் போது அவரு தான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு வந்துட்டாரு. ஒரு விசிட்டிங் கார்டு கிடைச்சிருச்சு, துலுவதேலமேன் விசிட்டிங் கார்டு கிடைச்சிருச்சு, இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றாரு. வந்தாலும் ஆரம்பத்துல அவருடைய படங்கள்லாம் பார்த்தா அவங்க அப்பா பேக்கப்ல இருந்தாலும் சில படங்கள் ஓடல, சில படங்கள். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு எங்க தனுஷ் வந்து டப்புன்னு அப்படியே டேன் ஆனார்னா வெற்றிமாறன் தான். வெற்றிமாறனுக்கு முன் தனுஷ், வெற்றிமாறனுக்கு பின் தனுஷ். அந்த நீங்க தனுஷ் தான் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்வார், சரியான நேரத்தில் சரியான நபர்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே பாதி வெற்றின்னு. அவர் வாழ்க்கையில் அது உண்மைதான். எல்லாருக்குமே அப்படிதான். அது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. புதுக்கோட்டையில் சரவணன் பண்ணாரு, தேவாதே கண்டேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பண்ற ட்ரீம்ஸ்ல அவங்க அப்பா பண்ணாரு. ஒரு வெற்றிமாறனுடைய காம்பினேஷன்ல அந்த பொல்லாதவனுக்கு பிறகுதான் அவருக்கே ஒரு கிளாரிட்டி வருது. நமக்கு இது வரும் போல, நம்ம இந்த ட்ராக் கரெக்டா பிடிச்சிக்கிறோம்னே அப்படி டெவலப் பண்றாரு. பண்ணதுக்கு பிறகு அப்படியே பாத்தீங்கன்னா நிறைய நல்ல வெற்றிமாறன் மட்டும் டைரக்டரும் நடிகர் மட்டும் இல்ல, வெற்றிமாறன் தனுஷ்கான நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. அப்ப நிறைய ஸ்டோரி செலெக்ஷன் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 2 பேரும் பண்ணிட்டாங்க. டைரக்டராகவும் சக்சஸ்ஃபுல்லா 3 படம் பண்ணிட்டாரு. ராயனா இருக்கணும், பெரிய வசூல், அப்புறம் பவர் பாண்டிங்கிற அந்த ஏஜ்ல ஒரு மெச்சூர்டான ஒரு படம். அந்த மாதிரி வெரைட்டியாவும் பண்ணிட்டாரு. டைரக்டராகவும் அங்க ப்ரூஃப் பண்ணிட்டாரு, ஒரு நடிகராகவும் இன்னைக்கு பண்றாரு. அதுக்கு வந்து தன்னை உருவாக்கிட்டது தான். அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பாவெல்லாம் இது பண்ணல, முழுக்க தனுஷோட இதுதான். அப்படிங்கும்போது தன்னை இது வளர்த்துக்கிறார்.
நான் பார்த்த விஷயத்துல என்னன்னா தனுஷ்ட ஒரு பிரமிச்ச விஷயம்னா உழைப்பு. இன்னைக்கு இல்ல ஜெனரேஷனுக்கு அந்த உழைப்பு இல்லை. புரியுது. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குறாரு. பாம்பேல ஷூட்டிங்ல இருக்காரு, இங்க ஷூட்டிங்ல இருக்காரு, அங்க டப்பிங்ல இருக்காரு. காலம்பர 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருக்காரு, ஓடிட்டே இருக்காரு. ஓகே, நம்ம சம்பாரிச்சிட்டோம், பேரு புகழ் எல்லாம் வந்துருச்சுங்க, நீ இன்னத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு சலிப்பு இல்லாம ஓடிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பேன் இந்தியன் ஆக்டர். ஆமா, இவர்தான் பேன் இந்தியா ஆக்டர். நீங்க நிறைய பேர் வந்து பேன் இந்தியா மூவின்னு சொல்லிட்டு இந்த கேக்ல மேல செடி வைக்கிற மாதிரி அங்க இருந்து ஒரு நடிகர் இங்க இருந்து ஒரு நடிகரை கூட்டு வந்து வச்சு இது பேன் இந்தியா படம்ன்றாங்க. உண்மையிலேயே பேன் இந்தியா ஸ்டார் நீங்க சொன்ன மாதிரி தனுஷ் தான். ஆமா, ஏன்னா பாலிவுட்லயும் பண்றாரு, தெலுங்குலயும் பண்றாரு, தமிழ்ல பண்றாரு, ஹாலிவுட்லயும் பண்றாரு. ஆமா, ஹாட்ஸ்டார் ஸ்டுடியோ மாதிரியான பெரிய நிறுவனங்களோட டைப் பண்ணியிருக்காரு. ஆமா, அதெல்லாம் எப்படிதான் இந்த வயசுல எவ்வளவு போறாரு. இந்த கேப்ல பாட்டு எழுதுறாரு, படம் நடிக்கிறாரு, டைரக்ஷன் பண்றாரு, ஸ்டோரி எழுதுறாரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கிறாரு, கதை கேட்கிறாரு. அப்படிங்கும் போது உண்மையிலேயே தன்னை வளர்த்துக்கிட்டார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம், அப்பாவுடைய ஆசையில வந்துட்டோம். ஆனா அதுல வந்து பெஸ்டா இருக்கணும். கரெக்ட். உழைப்ப போட்டுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம வேலையை கரெக்டா செய்யணும், பெர்ஃபெக்டா செய்யணும். அப்படிங்கறதுல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பல நடிகர்கள், சினிமா விட்டுருங்க, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டு இருந்தாலும் சரி, அதை நம்ம கத்துக்கணும். கண்டிப்பா நம்ம அந்த வேலையின் மீது ஒரு தீராத காதல் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, அந்த காதல் நிறைவேறாத காதல் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமா, உண்மைதான். அது நிறைவேறிச்சுன்னா அந்த காதல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு அது மாதிரி தான் ஆயிரும். அது வந்து திருமணம் முடிக்காத முன்னாடி காதலா இருக்கணும். புரியுது. ஏன்னா ஆக்சுவலா இந்த விஷயத்த வந்து நம்ம கமல் சார் எக்ஸாம்பிள் எடுப்போம். ஏன்னா ஒரு படம் கமர்ஷியலா கொடுப்பாரு, அடுத்த படம் பார்த்தா மாறும். எப்படி வந்து பஞ்சதந்திரம்னு ஒரு படம் பண்ணிட்டு அடுத்து விருமான்னு பண்றதா இருக்கட்டும், அன்பேசிவம் பண்றதா இருக்கட்டும், அப்படியே மாறி மாறி பண்ற கதைகள் இருக்கு. பம்பளுக்கே சம்பந்தம், ஸோ அப்படியே ஷிஃப்ட். அதே மாதிரி இவரை பார்த்தீங்கன்னா ராயன் பண்றாரு, இட்லி கடை பண்றாரு, இப்ப கரா பண்றாரு, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிலவுக்கு நிமிழ் அந்த படம் பண்றாரு. ஸோ அது மாதிரி ஜான்ரா ஷிஃப்ட் பண்ணி பண்ணிட்டே இருக்காருல்ல. இது கமல் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்க பெர்ஃபெக்டா பண்ணுவாரு. நீங்க ஒரு மெட்ராஸ் லாங்குவேஜ்ல ஒரு படம் பண்ணணும்னா நீங்க கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா அவர் நடிகர் மாதிரி இருக்க முடியாது, யாரோ லோக்கல்ல பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. கரெக்ட். வசூல் ராஜா இருக்கும். அப்படி நீங்க சவுத்ல போய் விருமாண்டி மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சவுத்ல 2 ஸ்லாங் இருக்கு. மதுரை சிட்டிக்குள்ள ஒரு ஸ்லாங் பேசுவாங்க, மதுரை ரூரல்ல ஒரு ஊரில் பேசுவாங்க, உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி இந்த பகுதியில் ஒரு ஸ்லாங் பேசுவாங்க. அந்த ஸ்லாங்கை கரெக்டா பிடிச்சி விருமாண்டில பண்ணிருப்பாரு. கரெக்ட். நீங்க அதை ரொம்ப மைனூட்டா பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, நீங்க மதுரை சிட்டிக்குள்ள ஒரு மாதிரி பேசுவாங்க, நீங்க அப்படியே தாண்டி உள்ள போனீங்க உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு ஸ்லாங் பேசுவாங்க. ஆமா, கமல் வந்து அந்த விரும்பாண்டி அங்க நடக்குது கதை. அந்த கல்ச்சருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. ஆமா, நீங்க டயலாக் மிமிக் பண்ணிடலாம், கரெக்ட். பாடி லாங்குவேஜ் பிடிச்சா தான் நீங்க வந்து கரெக்டா சிங்க் பண்ண முடியும். ஆமா, இல்லைன்னா ஒரு மிமிக் பண்ற மாதிரி இருக்கும், நின்றுட்டே இருக்கும், அந்த டயலாக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், பாடி ஒரு பக்கம் நின்றுட்டே இருக்கும். ஆமா, நான் சிங்காவே இருக்கும். கரெக்ட். கரெக்டா எனக்கு தெரிஞ்சு பண்றது யாருன்னா கமல் சார் தான் பண்ணுவார். அதாவது பாடி லாங்குவேஜ் வித் டைலாக் டெலிவரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்லாங்ல உட்கார வைப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அதை நெருக்கி போயிட்டு இருக்காரு தனுஷ். 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அது பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா கமர்ஷியல் கதைகளை விட கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்காரோ. இல்ல, இந்த ஓடிடி தளங்கள் வந்ததுக்கு பிறகு, கொரோனா காலத்துக்கு பிறகு கண்டென்ட் வைஸ் படங்கள் தான் ஓடுது. அப்ப அதுக்கு அப்டேட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னும் பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோஸ் வந்து நான் இன்னும் மாஸ் ஹீரோ தான், எனக்கு இப்படி வைங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னும் பல டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி கழட்டி விட்டு, பல கம்பெனியை கழட்டி விட்டு அந்த மாதிரி படத்தை எடுத்து படமும் ஓடாம கை சுட்டுக்கிறாங்க. இன்னும் அவங்க அப்டேட்டே புது டைரக்டர் வச்சு பண்ண அப்டேட்னு நினைக்கிறாங்க. ஓகே. புது டைரக்டர் வச்சு பண்ணா அப்டேட் கிடையாது, கதையை புதுசா பண்ணதான் அப்டேட். புரியுது. ஒரு டீமை புதுசா வச்சுட்டோம்னா அப்டேட் கிடையாது. ஓகே. அப்ப தனுஷ் அது ரியாலிட்டியை புரிஞ்சுக்காரு, யதார்த்தமான படங்கள், அதாவது ஓரளவுக்கு கற்பனையின் ஒரு எல்லை மீறி போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. ஓகே. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஹால்ல உட்காந்து வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஒரு காலத்துல வந்து ஒரு காலம்னு இல்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், 2000 எல்லாம் நீங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் மூவி பார்க்கணும், ஃபெஸ்டிவல் போடுவாங்க. கரெக்ட். அந்த ஃபெஸ்டிவல்ல போய் தான் நீங்க படம் பார்க்கணும். ஆமா, இல்லன்னா ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு சிடி வாங்கி பார்க்கணும். ஆமா, இன்னைக்கு வந்து நீங்க வீட்டுல ஹால்ல உட்காந்துட்டு எந்த லாங்குவேஜ் மூவியும் பார்த்துடலாம். ஆமா, வித் டப்பிங்கோட பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு என்னன்னா பிராடா இருக்கு, உங்களுடைய ரசனை வந்து பிராடா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அவன் இன்டர்நேஷனல் படத்தை பார்த்துட்டு அதுக்கு ஸ்டாண்டர்டா தமிழ் படம் இருக்கான்னு பார்ப்பான். ஒரு ஈரானி மூவி பாக்குறான், அவன் நடந்து போய்கிட்டே இருக்கிறான், போய் அங்க விழுந்தா இந்த இதுதான் போறான், ஓகே இந்த மாதிரி ஒரு படம் நம்ம தமிழ்ல வராதான்னு பாக்குறான். இங்க திருப்பி அரைச்சமாவே அதை போய் அரைச்சிங்கன்னா அவன் வந்து போறாரு, எடுபட மாட்டேங்குது. அப்ப தனுஷ் என்ன பண்ணாருன்னா ஆடியன்ஸோடைய ரசனை பிராட் ஆயிடுச்சு, ரொம்ப இதாயிடுச்சு. அதுக்கு தக்கன ஓரளவுக்கு தமிழ் படம் அவங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ ஈரானி படம் பாக்குறப்ப, ஸ்பானிஷ் படம் பாக்குறப்ப மைண்ட் செட் வேற, தமிழ் படம் பாக்குற மைண்ட் செட்.
ஓரளவுக்கு நம்ம யதார்த்தத்தை மீறாம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஓகே. இப்ப தனுஷ் அதை நோக்கி போயிட்டு இருக்காரு. இது அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்டா இல்ல லைக் நம்மளுடைய ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வையா சார்? இல்ல, ஆடியன்ஸ் அதான் விரும்புறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே. ஆமா, ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதை காட்டிலும் ஆடியன்ஸ் அதான் விரும்புறான். ம். நீங்க எல்லாம் மீறி ஒரே அடியில 10 பேரை நீங்க பறக்க விட்டீங்கன்னா அந்த படத்துல அடுத்த நாள் காலையில ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்ப அது அவர் பண்ணவர், ஒரு காலத்துல பண்ணவர். சுல்லான் எடுத்துக்கலாம், மாப்பிள்ளை எடுத்துக்கலாம். சுல்லான் படம்லாம் இப்போ வந்துருதுன்னு வச்சுங்களேன், பயங்கரமா ட்ரோல்ல மாட்டி, அஃப்கோர்ஸ் ட்ரோல்ல மாட்டி போட்டு கிழிச்சு எடுத்துருப்பாங்க. இப்போ அது ஒரு வந்து கரண்ட் பொசிஷனை பிடிச்சிக்கிட்டாரு. இன்னைக்கு ட்ரெண்டிங் இதுதான் இருக்கு, இதுக்குள்ள படம் பண்ணணும். நீங்க ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா வந்து பேய் படமே பண்ணிருக்க மாட்டாங்க தனுஷ். ரொம்ப ரேர். இல்ல, நானும் யோசிக்கிறேன், இருக்கான்னு யோசிக்கிறேன். ஆமா, பண்ணிருக்கவே மாட்டாரு. ஏன்னா அது ஒரு சீசன். ஆமா. அப்ப நீங்க தமிழ்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ட்ரெண்டிங் இருக்கும். ஒருத்தர் பேய் படம் எடுத்து ஓடிச்சு வச்சுங்களேன், அதே பேய் படமா வரும். ஆமா. ஒரு லவ் படம், லவ் சப்ஜெக்ட் படம் ஓடிச்சு வச்சுங்க, லவ் படமா வரும். ஒரு காமெடி படம் ஓடிச்சுன்னா காமெடியா வரும். இப்போ நீங்க 96ல உள்ளத்தலிதா ஓடிச்சு. உள்ளத்தலிதா வந்த பிறகு பூரா காமெடி சப்ஜெக்டா வந்துச்சு. ஆமா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. அப்புறம் லவ் சப்ஜெக்ட் காதல் கோட்டை ஒன்ன பிறகு என்ன ஆச்சுன்னா, லவ்ல என்னென்ன வெரைட்டி இருக்கோ, கையை வெட்டிக்கிறவாரு, காதை வெட்டிக்கிறாரு, மூக்க வெட்டிக்கிறாரு, நாக்கு அறுத்துக்கிறாருன்னு வரிசையா அந்த வெரைட்டி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பேய் படம் முனி ஒண்ணு ஓடிச்சு. அதுக்கு பிறகு பேய்ல என்னென்ன வெரைட்டி இருக்கோ, பேய் முனிலே 4வது வருது. ஆமா, என்னென்ன வெரைட்டி பேய் இருக்கோ அப்படின்னு கலரா ஒரு பேய், ஒயிட்டா ஒரு பேய், வெள்ளையா ஒரு பேய், பேய் காமிச்சு. ஆனா இது எந்த ட்ரெண்டிங்லயுமே தனுஷ் சிக்கிக்கிற மாட்டாப்ல. புரியுது. ஏன்னா அந்த ஒரு படம் தான் ஓடும், மிச்ச படம் ஓடாது. கரெக்ட். இவங்க என்ன பண்றாங்க, பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு தமிழ்ல ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ வந்து படம் பண்ணார், பாகுபலி மாதிரி பண்றோம்னு சொல்லி பாகுபலியே பண்ணி பயங்கரமான ஷூட்டு கிட்ட அந்த ப்ரொடியூசரிங் காலி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அது பாகுபலியோட இன்ஸ்பிரேஷன் தான். புரியுதா? அப்ப என்னன்னா அதுல எல்லாம் ரொம்ப தனுஷ் ரொம்ப தெளிவா இருக்காரு. அது ஒரு படம் தான் ஓடும், பாகுபலின்னு ஒரு படம் தான். பாகுபலி 2வது இடத்தாலே வாக்க மாட்டாங்க. ஆமா, அது கொஞ்சம் சலிப்பு தட்டதான். சரி, எதுக்கு நம்ம போய் எடுக்க, நம்ம புதுசா தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கரெக்ட். அதுவே ஒரு பில்லியன் அட்டெம்ப்ட் தான். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியன் வந்தப்போ எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. அதே இந்தியன் 2 வந்து கொஞ்சம் தகட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இல்ல. நீங்க அந்த இந்தியனே வந்து அந்த காலகட்டத்துல வேற, இந்த காலகட்டம் வேறங்க. அன்னைக்கு லஞ்சம்ங்கிற ஒரு விஷயம், அப்பா லஞ்சம் வாங்குறாரா. ஆமா, நீங்க லஞ்சத்தை தாண்டி வேற நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. திருப்பி நம்ம அந்த லஞ்சத்துக்குள்ளேயே அதுக்குள்ளேயே ஓட்டிட்டு இருக்கு. லஞ்சம் வாங்குற முறையே மாறிடுச்சு. ஒருத்தர் பேப்பர்ல கொண்டு போய் கொடுப்பாரு, கத்தி எடுத்து குத்துவாருங்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்க டிஜிட்டல்ல வாங்கிட்டு இருக்கான் லஞ்சத்தை. ஸ்கேனர் வச்சு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறான், ஜிபேல லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறான். நீங்க என்னென்னமோ வழிகள் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு, தாத்தா போய் குத்துவாருன்னா அதெல்லாம் வந்து இன்னைக்கு ட்ரோல் ஆகிடுச்சு இந்த படம். ஆமா ஆமா. அப்ப அப்டேட் என்ன இருக்கு, கரண்ட் என்ன இருக்கு, ரியாலிட்டியை மீறி நம்ம படம் பண்ண முடியாது இனிமேல். ஆமா, யதார்த்தத்தை மீறிய சினிமாவை ரசிக்க மாட்டாங்க கண்டிப்பா. நீங்க அதுக்குள்ள படம் பண்ணு. இப்ப தனுஷ் படத்திலேயே நம்ம இந்த ட்ரோலான படம் இருக்கு. இந்த நம்ம இந்த சமயத்துல வந்த இட்லி கடையில ஒரு சாரார் அதை கொண்டாடினா கூட ஒரு சாரார் வந்து ட்ரோல் பண்ணாங்க. என்னப்பா ஐபோன் வச்சுக்கிட்டு மாவரைக்கிறாருன்றாங்க. அப்ப அதுல ஏதோ அந்த படத்துல அவர் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிட்டாரு. ஆனா அடுத்த படங்கள்ல அவர் கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே, என்னென்ன விஷயங்களை ஃபியூச்சர்ல அவாய்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்? ஒட்டுமொத்தமா நீங்க யதார்த்தத்தை மீறிய சினிமாக்கள், தனுஷ் தான் எல்லாருக்குமே சொல்றேன், யதார்த்தத்தை மீறிய சினிமாக்களை மக்கள் பார்க்க மாட்டாங்க. தொடர்பு நம்மளை சுத்தி இருக்கணும். இப்ப கோபி சுதாகருடைய வீடியோ ஏன் வைரல் ஆகுது? ஏன் கொண்டாடுறாங்க? நம்ம பார்த்த விஷயமா இருக்கும், நம்ம எங்கேயாவது கேட்ட விஷயமா இருக்கும், நம்ம டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். அதை வந்து அவங்க ஒரு சட்டையரா ஒரு ஸ்கிரிப்டா பண்றாங்க. அதை நீங்க படமா பண்ணுங்கன்றேன். உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை படமா பண்ணுங்க. மலையாள படங்கள் அர்த்தம் பண்றாங்க. ஒரு திருட நெக்லஸை திருடுறாங்க, அவன் போலீஸ் பிடிக்க போது முழுங்கிடுறேன்னு சொல்றான். எங்கன்னு கேட்கறான், காலைல பாத்ரூம் பொறுப்பு எடுத்துறேன்றான். அவன்கிட்ட நெக்லஸ் வாங்குறதா ஒரு கதை. புரியுது. இது யோசிப்பீங்களா நீங்க? ஒரு லாரி வந்து மரத்து மேலே ஏறி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த லாரியை அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து ரிமூவ் பண்றதுதான் கதை. ஆமா, நீங்க யோசிப்பீங்களா? அப்படி அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம சுத்தி நடக்கக்கூடிய நீங்க கதை யோசிக்கிறதுக்கு நீங்க வந்து ரூம் போட்டு பாலித்தீவுல போய் காட்டேஜ் புக் பண்ணலாம் யோசிக்க வேண்டாம். என்ன சுத்தி நம்ம போற வழியில ஏதாவது பாக்குறோமா, இதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோமா, இதை வந்து எப்படி சுவாரஸ்யமா பண்ண முடியுமா, அப்படி பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க யதார்த்தத்தை மீறிய கற்பனை, அவங்க வந்து செட்டு போட்டு பண்றேன் அதெல்லாம் பண்ணா போகாது. மக்கள் வந்து அதெல்லாம் பார்த்து சலிச்சு விட்டாங்க. யதார்த்தத்தை ஒட்டிய சினிமாக்கள். இப்ப நீங்க நடிக்கிறத எடுத்துக்கிட்டாலே பாருங்க, ஒரு காலத்துல வந்து பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா சத்தமா பேசுவாங்க. டைலாக் வந்து டைலாக்ல வந்து சத்தமா இருக்கும், எக்ஸ்பிரஷன் வந்து ஓவரா கட்டுவாங்க. சிவாஜி அவர்கள்லாம் வந்து க்ளோஸ் அப்ல வச்சாங்கன்னா கண்ணு காது மூக்கு எல்லாமே ஆடும், நடிப்பார் அப்படியே. ஆனா இன்னைக்கு வந்து ஏன் கொஞ்சம் குறைச்சிக்கலாமேன்றோம்.
கரெக்ட். சட்டலான ஒரு ஆக்டிங். ஒரு ஜெனரேஷனுடைய எக்ஸ்பிரஷனே கம்மியாயிருச்சு. புரியுது. அவன் ஃபீலிங் கம்மியாயிருச்சு. ஆமா. நீங்க அவனை வந்து திருப்பி வந்து அவனை அந்த மாதிரிலாம் நீங்க காமிச்சீங்கன்னா அப்படி இப்ப பாருங்க, இப்ப ஏதாவது ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு டீனேஜ் பையனை கூப்பிட்டு அதை எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு வீட்டுல இருக்கிற தம்பியோ பையனையோ கூப்பிட்டுன்னு வச்சுங்களேன், அவன் ரொம்ப ரியாக்ட்லாம் பண்ண மாட்டான். ஒரு அவசரமான ஒரு விஷயமா கூட ரியாக்ட் பண்ண மாட்டான். அப்படி திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான் அவனுக்கு எனக்கு வரும், நீ விட்டுருன்றான். புரியுது. அப்ப இதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கான எக்ஸ்பிரஷன். ஓகே ஓகே. நீங்க இந்த லிமிட்டுக்குள்ள பண்ணணும். அதை விட்டு கொஞ்சம் ஓவரா பண்ணாலும் மாறிடும். புரியுது. அதைத்தான் மணிகண்டன் பண்றாப்ல. மணிகண்டன் அந்த லிமிட்டுக்குள்ள வச்சுக்காரு எக்ஸ்பிரஷன். இதோட லிமிட் வச்சுக்கணும். மணிகண்டன் பண்ண தெரியாது, எல்லா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பண்ணுவாப்ல. ஆனா இந்த லிமிட் தாண்டி போனா நம்ம வந்து ட்ரோல் ஆயிடுவோம், விடாதுங்க. அந்த லிமிட்டுக்குள்ள வச்சிருக்காரு. யதார்த்தத்தை ஒட்டிய கதைகள் எடுக்கணும், யதார்த்தத்தை ஒட்டிய சினிமாக்கள் எடுத்தா மக்கள் வரவேற்பாங்க. ஓகே. இப்போ சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா சொல்ல போனா சூர்யா அவர்களுக்கு சோசியல் மீடியாவில் நிறைய ட்ரோல்ஸ் வருது. அவரோட ஒரு படம் வந்தாலே அதை ட்ரோல் பண்றதுக்கான ஒரு கேங் ஒன்று அங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ கங்குவா வந்துச்சு, மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, அது வேற மாதிரி கன்வெர்ட் ஆனிச்சு. ஸோ அடுத்தடுத்து சில விஷயம் ரெட்ரோவுமே நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து சம்பாதிச்சது, ஒரு சமயம் வந்து பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் சூர்யா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போவோம். ஏன்னா இப்ப வந்து பண்ணக்கூடிய கதைகள், அதான் தெலுங்கு டைரக்டரோட பண்ணக்கூடிய கதைகள்லாம் இவர் எப்படி இதை அக்செப்ட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியா தான் நம்மளுக்கு இருக்கு. இல்ல, அவருக்கு தோல்வியெல்லாம் பாடத்தை கத்துக் கொடுக்கும் எல்லாருக்குமே. நீங்க ஒரு நல்ல பாடம் கத்துக்கணும்னா நல்ல தோல்வி இருந்தா தான் கத்துக்க முடியும். புரியுது. ஏன்னா விஸ்வநாதன் கோ படம் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே சூர்யா ஒரு மாஸ் ஹீரோ, அவர் என்ன இந்த கதை நான் பார்த்தேன் ட்ரெய்லர். ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள பண்ணிருக்காரு. யாரும் அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. கரெக்ட். நான் வந்து எனக்கு டூயட் வைங்க, நான் என் ஏஜுக்கு காதலிக்கிறான்னு கேட்கிறாரு மமிதா பைஜிட்ட. அப்ப அவர் 40+ ஒரு ஆர்டிஸ்டாரா அந்த படத்துல உள்ள வர்றாரு. ஆமா. அப்ப அதுவே முதல்ல அவர் ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நல்ல ஸ்டெப் வச்சிருக்காரு. அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு பெரிய பாடம், தொடர்ந்து தோல்வி. அப்படிங்கும் போது இப்போ அவரும் ஒரு ரியாலிட்டிக்கு வந்திருக்காரு. வந்துட்டு யதார்த்த படங்களை நோக்கி போடுவோம் அப்படின்னு பெங்கி அட்லூரி, ஆல்ரெடி லக்கி பாஸ்கர்னு ஒரு பெரிய ஹிட், அந்த டைரக்டர் உடனே கூப்பிடுங்க. மலையாளத்துல பாருங்க ஜித்து ஜோசப், அவர் ஒரு பெரிய திருச்சி மாதிரி படம் கொடுத்து அவரை கூப்பிடுங்க. அப்ப வெரைட்டியா ஒரு வெற்றி அவருக்கு தேவைப்படுதுங்க. இன்னைக்கு அதை காட்டிலும் வந்து அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கிடையாது. இப்ப அவருக்கு ஒரு வெற்றி தேவை. வெற்றி தேவை கண்டிப்பாக ஒரு வெற்றி. ஆனா சூர்யா அவர்கள் போடக்கூடிய, இப்ப நம்ம வந்து விக்ரம் அவர்களை வந்து நிறைய தடவை இந்த விஷயத்த சொல்லிருக்கோம். விக்ரம் வந்து ஒரு படத்துக்கு முழு மூச்சை போட்டு வேலை பார்க்கறாரு. பட் ஆனா அந்த கதைக்கு அது வந்து தேவைக்கு அதிகமா இருக்கு, இல்ல அதை அவரை கொண்டாட மறக்கப்படுது அந்த கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இல்ல யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க டைரக்டர் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்து விக்ரம் அவர்களுக்கு நம்ம தொடச்சோம். சேம் சூர்யா அவர்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. எஃபோர்ட் போடுறாரு, நிறைய வெரைட்டிஸ் காமிக்கிறாரு, பட் ஆனா எதுவும் யூஸ் ஆக மாட்டேங்குது. இப்பதான் சூர்யா அந்த இடத்தை நோக்கி வந்திருக்காரு. ஒரு 40+ தேவையான ஒரு கதையை பண்ணுவோம். ஓகே. இப்போ சூர்யா விக்ரம் அதை பண்ண மாட்டேங்கிறாருல்ல. இன்னும் டூயட் பாடணும்னு தான் நினைக்கிறாரு, எனக்கு ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. விக்ரம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. புரியுது. நீங்க வெரைட்டியா ரோல் பண்ணுங்கன்றாங்க. ஆரம்பத்துல பண்ணீங்க, இப்பயும் பண்றது இல்ல. ஆனா அவர் போடக்கூடிய எஃபோர்ட், இப்ப தங்கலான் படத்தை வந்து நிறைய விமர்சனங்கள் உள்ளடங்குச்சு அந்த படத்துல. இல்ல இது கிளைமேக்ஸ் சரியில்லை, அவ்வளவு விஷயம் தெரியல. விக்ரம் நல்லா பண்ணிருக்காருப்பா. இப்ப இவர் நல்லா பண்ணது, பட் ஆனா படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இதே தானே சூர்யாவுக்கும் வருது. இல்ல, அதான் சொல்றேன், நீங்க அந்த கதை சூஸ் பண்ற விஷயம் தான். புரியுது. நீங்க வந்து அந்த என்ன நான் வந்து ஒரு வித்தியாசமா இப்ப மலையாளத்துல எடுத்துங்க, சமீபத்துல மம்முட்டி ஒரு படம் பண்ணார். அந்த படத்துல வந்து ஒரு சைக்கோ கில்லர் அவரு. அந்த கதையை யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அவரோட கதைகள் பாதி கதையில இங்க ஒத்துக்கல. அந்த பொட்டன்ஷியல் இன்னைக்கு விக்ரம்கிட்ட இருக்கு. அதே அளவுக்கு பண்ணக்கூடிய திறமை விக்ரம்கிட்ட இருக்கு. ஓகே. ஆனா வெரைட்டி ஆஃப் கதை சூஸ் பண்ண மாட்டேங்கிறார். ஓகே. அவர் ஒரு தில்லு தூள் மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்றாரு. இப்ப பிரேம் எடுத்தாரு, பிரேம் கூட ஒரு படம் பண்றாரு. படம் பேசினாங்க, டிராப் ஆயிடுச்சு. அது என்ன சொல்றாங்க நம்ம விசாரிக்கிறப்ப, அது ஒரு நல்ல ஸ்கிரிப்டுங்க, அது வெரைட்டியான ஸ்கிரிப்ட். நீங்க கண்டிப்பாக விக்ரமுக்கு ஒரு தீனி போடக்கூடிய படமா இருக்கும். படமா வந்துருச்சுன்னா அது வந்து பெரிய லெவல்ல 2 பேருக்குமே கெயின். ஆனா விக்ரம் வந்து ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ண சொல்றாரு, எனக்கு அந்த ஒரு மாஸ் ஹீரோ நான், எனக்கு அது மாதிரி தேவையான விஷயங்களா இருக்கு அப்படின்னு அவர் சில விஷயங்களை கேட்டிருக்காரு. அப்ப 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ப்ராஜெக்ட்ல வெளியே வந்துட்டாரு. இப்ப இங்க யாருக்கு மிஸ் பண்றா? புரியுது. மையலகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அது நிறைய ஒரு சார்பு கொண்டாடினாலும் ஒரு சார்பு விமர்சனம் வந்தா கூட அந்த 2 பேருடைய ஆக்டிங் இது வந்து பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப நீங்க பிரேமும் கூட ஒரு படம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய கேரியருக்கு அடுத்த கட்டத்துக்கு நதிக்கு போயிருக்கும் அந்த படம். ஓகே. அதாவது டைரக்டருடைய கதாநாயகனா நீங்க இருங்க, உங்களுக்கான ஒரு கதையை நீங்க பண்ண சொல்லாதீங்க, அவங்க பண்ண கதையில நீங்க நடிங்க. எப்பயுமே நீங்க அதை நோக்கி போறவங்களுக்கு வெற்றி தாங்க. டைரக்டர்கிட்ட நீங்க கதை கேட்கறீங்களா, உங்க கதை ஓகேன்னு உங்க மனசுல ஒத்து வருதா, டைரக்டர் நீங்க முழுவதுமாக
ஒப்படைச்சிட்டு நீங்க உட்காந்துடணும். கூப்பிட்டு அடிச்சு அவுட் புட்டை நீங்க படத்துல தான் பார்க்கணும், தியேட்டர்ல தான் பார்க்கணும். அப்படி பண்ண படங்கள் மட்டும்தான் வெற்றி வெற்றி பெற்றிருக்கு. ரமணா ரமணா எடுத்துங்க, முதல் படம் தீனா பண்ணிட்டார். ஆமா, தீனா நம்ம இங்க ராகத் பிளாசாவில் முதல் நாள் ஷூட்டிங் அஜித்தை வச்சு ஷூட் பண்றாரு. ஓகே, அவன் அதெல்லாம் வேற ஏதோ வேலையா போயிருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து இவ்வளவு தண்டி சின்னதா ஒரு பையன் நிக்கிறாரு. தீனா அந்த ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஒரு மால்ல உட்காந்து சாப்பிட்ற சீன் ஒன்று இருக்கும், எடுத்துட்டு இருக்காங்க. யாரையோ ஒருத்தர் பார்க்க போறோம், போறப்ப பார்க்க எடுத்துட்டு யார் டைரக்டர்னு ஏஆர் முருகதாஸ்னு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, பண்றாரு அப்படின்றாங்க. அந்த படம் பண்ணாரு. படம் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. அடுத்து ரமணா பண்றாரு. ரமணா அன்னைக்கு வந்து விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவரா இருக்காரு, ஒரு பெரிய பீக்ல இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மாஸ் ஹீரோ இருக்கிறாங்க, மாஸ் இருக்கு, மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் எப்படி அவர் பார்த்தாரு? நீங்க ஆக்ஷன்ங்கிறது தான், ஆனா ஆக்ஷன் ரேரா தான் பண்ணுவீங்க, சண்டை போடுவாங்க. நீங்க பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு ஜெயிலர்ல நெல்சன் பண்ண வேலை தான். அதை வந்து மைண்ட்ல அந்த படத்துல நடந்த சுவாரஸ்யமான சம்பவம். முத நாள் ஒரு 3-4 நாள் ஷூட்டிங் போயிருப்ப, அப்ப நடிகர் சங்க தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற நிறைய பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கப்ப ஒரு 10 பேர் 20 பேர் கூட வர்றது, உட்காந்து பாக்குறது வைக்கிறது. அப்புறம் டைரக்டர்கிட்ட போய், என்ன சார் எங்க கேப்டனுக்கு பஞ்ச் டைலாக் இல்ல, அவர் வந்து ஃபைட் இல்ல, அதெல்லாம் நீங்க ஏன் வைக்காம இருக்கீங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நாள் ஷூட்டிங், அடுத்த நாள் காலைல ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி முருகதாஸ் வீட்டுக்கு போயிட்டாரு, கேப்டன் வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு நான் எடுக்கிற படம் வேற மாதிரி படம், உங்க ஆட்கள் நிறைய அதெல்லாம் சொல்றாங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கொஞ்சம் நீங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்டா பண்ணி கொடுப்பேன். அடுத்த நாள் காலையில அன்னைக்கு மதியானமே யாருமே ஷூட்டிங் வரக்கூடாது கேப்டன். ஓகே, யாரும் வராதிங்க டைரக்டர் சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி. அப்படிதான் அது நடந்துச்சு. என்ன சொன்னாலும் சரி, நான் அப்படி பண்றேன். அந்த படம் தான் அவருடைய கேரியர்ல முக்கியமான படமா மாறி போச்சு. கண்டிப்பா இன்னை வரைக்கும் நம்ம அடையாளப்படுத்தி. அது ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு நடிகர் சங்க தலைவர் அன்னைக்கு கேப்டனை பார்த்து அன்னைக்கு இண்டஸ்ட்ரியே நடுங்கும். அவர் சொல்லணும் மீறி பேச மாட்டாங்க. 2வது படம் பண்ண ஒரு டைரக்டர் வந்து சொல்றாரு, அது முழுவதுமா உள்வாங்கிக்கிட்டு தன்னை ஒப்படைச்சிட்டார்ல. ஆமா, அதுதான் டைரக்டர்கிட்ட நீங்க விட்டுருங்கன்றோம். டைரக்டர்கிட்ட நீங்க கதை கேளுங்க, அந்த கதையை பிடிச்சிருந்ததுன்னா விட்டுணும். நீங்க அதை விட்டுட்டு அதை மாத்துங்க இதை மாத்துங்க. ஒரு ஸ்கிரிப்ட் ஒருத்தர் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை போட்டு மாத்துறது. புரியுது. இப்ப தக்லைஃப் படம், தக்லைஃப் படத்தை வந்து அது கிச்சடியா புளியோதரியான்னு ஆக்கி வச்சது 2 பேரும், 2 ஜீனியஸ். அது இன்னைக்கு என் திறமை, நான் என் திறமைக்கு நான் கொஞ்சம் உப்பள்ளி போடுறேன், என் திறமைக்கு நான் உப்பள்ளி போடுறேன்னு கடைசியா அது வந்து உப்பு கரிமா ஆகி போனது காரணம் வந்து 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன். அது மணிரத்னம், இந்த பக்கம் கமலஹாசன். புரியுது. யாரா ஒருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல படம் பண்ணி நல்லா இருந்தது. இதுல இடையில மாட்டி சிக்கி சின்ன பண்ண மனது சிம்பு. அவர் இவங்க நம்பினாரு, 2 பெரிய ஜீனியஸ் ஓகே அப்படின்னு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க 2 பேரும் பொண்ண கூத்துல அவருக்கு பாவத்தை 2 வருஷத்தை கழி பண்ணி விட்டாங்க. புரியுது. இதெல்லாம் தவிர்த்தா சூர்யா அவர்களுக்கு இல்ல, சூர்யா இப்ப ஒரு நல்ல லைனப்ல இருக்காரு. ஏன்னா கருப்பு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான். கருப்பா இருக்கட்டும், இப்ப இந்த விஸ்வநாதனா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஜித்து மாதன் படமா இருக்கட்டும், லைனப் வச்சிருக்காரு, நல்ல லைனப் வச்சிருக்காரு. அவர் வெற்றி பெற்றே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து, அதாவது இது வந்து சூர்யாவோட கம்பேக்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா, இல்ல சூர்யாவோட டிரான்சிஷனா இருக்கணுங்கிறத சொல்றதா? கம்பேக்காவும் இருக்கணும், டிரான்சிஷனா இருக்கணும். சூர்யாவினுடைய வெற்றி, சூர்யாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு நல்லது. ஓகே, ஏன்னா நிறைய சோஷியல் மெசேஜ் உள்ளடக்கின ஹீரோவா. சோஷியல் மெசேஜ் விடுங்க, தன்னுடைய சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை எடுத்து இன்னைக்கு வந்து அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சத்தமே இல்லாம. இன்னைக்கு எத்தனையோ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ், கிராஜுவேட்ஸ் ஒரு காலேஜில் மினிமம் ஒரு 5 to 10 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ சூர்யாவுக்கு வரக்கூடிய வருமானம்ங்கிறது, சூர்யாவுடைய வெற்றிங்கிறது இந்த சமுதாயத்திற்கு ஒரு பங்கு இருக்கு. அதுக்காகவாவது நம்மள மாதிரி ஆட்கள் சூர்யா வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். சூப்பர். அதனால வந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு, நல்ல லைனப்ல போவாரு, வெற்றி பெறுவாருன்னு நம்புவோம். சூப்பர் சார், ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார்.